தயவு செஞ்சு பார்க்காதீங்க. செம்ம கடுப்பில் இருக்கேன். சொல்ல மாட்டேன், பயங்கர ஹர்ட் ஆகிருக்கேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, ஓகே, ரைட்டு. நம்ம டார்கெட் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். அது பார்த்திங்கன்னா சில டைமில் ரீச் ஆகுது, சில டைமில் ரீச் ஆகலை. பட் எனிவே ஃபைன். உங்கள் அண்ணனை சந்தோஷப்படுத்த ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக் கொடுக்கும்போது நமக்கு ஆரா பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஆறான்றாங்க. அது என்ன ஆறான்னு தெரியல. நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களோ, யார் யாருக்கு 12 மணிக்கு பர்த்டே வருதோ, எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய விஷஸ். அண்டு நம்ம ரேண்டமாக ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்டிவேஷன் பேசலாம். ஸோ அது எப்படின்னா, நம்ம மார்னிங் டைமில் இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் வீடியோ பண்ணும்போது மோட்டிவேஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நைட் டைம் இப்போ மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஏஜிஎஸ் அவர்கள், அந்த டீம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அதில் இருக்கிற கேஸ்டிங், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சேனல்ஸ்க்கு. இப்போ ரைட் நோ ஹைதராபாத்தில் இருக்காங்க. அங்கே ப்ரொமோஷன்ஸ்க்கு, கோட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு. படத்தோட ஸ்டோரியே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு தான் நான் இருப்பேன். ஒரு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறது வேறு. நம்மளாக ஒரு கதையை வச்சுட்டு டீகோட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் வெங்கட் பிரபு அவர்களோட ரீசெண்டாக 2-3 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் என்ன தான் நம்ம கம்மியாக வச்சுருந்தாலும் பயங்கர ஹைப்பு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அவர் கிளியராக சொல்லுவார், உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களால் யோசிக்கவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதை தாண்டி படத்தில் இருக்கிற கேஸ்டிங், நம்ம வைபவ் ப்ரோவாக இருக்கட்டும், பிரேம்ஜியாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபில் இருக்காங்க அவங்க படத்தை பற்றி. அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டாங்க. நிறைய சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டாங்க, விச் இஸ் ரியல்லி சேட். அண்ட் ஏஜிஎஸ் கிளியராக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. மேபி ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூவில் அதை சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம மெயினாக பிரேம்ஜி அவர்கள் பேசின சில விஷயங்களை பற்றி இதில் பேசுவோம். ஸோ பிரேம்ஜி முக்கியமாக ஒரு 2-3 விஷயங்கள் ஹைலைட் பண்ணி பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக பார்த்திங்கன்னா அவர் பேசுவார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாதுங்க, பயங்கரமாக இருக்கும். நான்லாம் ஆடி போயிட்டேன் பார்த்து, மிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதுலே ஒரு கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியுது. இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கி 2ஆம் தேதி, நாளைக்கு 3, 4 அன்றைக்கி படம் ரிலீஸு. ஸோ ஐ திங்க் இங்கே யூடியூப்பில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணல மாதிரி இருப்போம். பட் டோன்ட் வரி, நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி. ஸோ தேர் ஓன்ட் பி எனி ஸ்பாய்லர்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கல்பதி ஒரு செக்மேட் வச்சுருக்காங்க. அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறப்போ உங்களால் ஸ்பாய்லர்ஸ் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் த ஸ்டோரி இட் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பார்த்திங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அர்ச்சனா கல்பதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பாய்லர்ஸே இல்லாமல் அவங்களால சொல்ல முடியாது அந்த ரிவ்யூவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். நம்மளோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டோரி அப்படின்னு ஒரு விஷயம் நான் ரிவீல் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஒரு படம் பார்க்குறதே எதுக்கு? ஆடியன்ஸு அந்த ஸ்டோரி என்னன்னு பார்க்குறதுக்கு தான், அதுக்கு தான் போகிறாங்களே. நம்ம அதை ரிவீல் பண்ணி உடச்சி விட்டோன்னா அது என்ன ஒரு மஜா இருக்குது? ஸோ நம்ம ரிவ்யூ ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்டடாக அந்த ரிவ்யூ பண்ண முடியும் பண்ணுவோம். ஸோ கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் இல்லாத ரிவ்யூவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு படத்தோட ப்ரொடியூசரே சொல்கிறாங்க, அர்ச்சனா கல்பதி அவங்க. லெட்ஸ் சி, இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோட டைட்டில் எதனா போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு 60 செகண்ட்ஸ் ஆஃப் கோட். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு 60 செகண்டு அதை நான் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் படத்தில் பார்த்ததுக்கப்புறம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதே தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கு நடந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைனா சீக்வன்ஸ் அதில் வரும். பட் இதில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பிரேம்ஜி அவர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவர் சொல்கிறார். ஆப்வியஸ்லி அவரோட அண்ணனோட படமாக கூட இருக்கட்டுங்க. பட் அவர் சொல்கிற அந்த ஃபேஸில் கான்ஃபிடன்ஸ் நமக்கு தெரியுது இல்லை. வாட் எவர் இட் இஸ், இது இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, படத்தோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எதுவாக வேணால் இருக்கட்டும். பட் அது சொல்லும்போது படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர். ரெண்டாவது என்னென்னா, இதில்
தளபதி அவர்களை பிரேம்ஜி அவர்கள் மாமா மாமான்னு கூப்பிடுவாராம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணி விட்டார். இதுக்கு மேலே நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. இன்னும் 2-3 ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு பெரிய சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணி விட்டாங்க இன்டர்வியூன்ற பேரில். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நேற்று நான் போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், படத்தில் சிவகார்த்திகேயன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள், ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வரத்துக்கு கிளைமேக்ஸில் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரேம்ஜியும் வைபவும் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபஸ்ட்டு 60 செகண்ட் என்னவா இருக்கும் சீக்வன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு எடிட்டிங் வைஸில் ஒரு பயங்கரமாக சம்திங் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ரொம்ப ஈகராக இருக்கேன் நான் படம் பார்க்குறதுக்கு. நான் இந்த வாட்டி நம்ம ஏரியாவில் பார்க்கல. ஆப்வியஸ்லி நம்ம ஏரியாவில் 7 மணி ஷோ கூட போடல, எக்ஸப்ட் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு புரியல, கோயம்புத்தூரில் 7 மணி ஷோ போட்டால் ஏன் சென்னையில் போடல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே புக் மை ஷோ டிக்கெட்னையும் ஜாம் ஆகி கிடக்குது. போட்ட எல்லா ஷோஸுமே இப்போதைக்கு ஹவுஸ்ஃபுல் தான். அண்ட் நிறைய தேட்டர்ஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் புக்கிங்னு சொல்கிறாங்க. இதுலேயும் மார்னிங் ஷோலாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. 30,000 டிக்கெட் 25,000 டிக்கெட் ஈஸியாக சேல் ஆகிருக்கு. அண்ட் பெங்களூர்லேயும் மல்டிப்ளெக்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கெட் ரேட்டாக பார்த்தா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு தேட்டர்லலாம் மல்டிப்ளெக்ஸில் மார்னிங் 6:30 மணி ஷோ 1,700 அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரியல, நான் ரொம்ப நாளாக கேட்கலான்னு இருக்கேன். யாராவது பெங்களூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏன் பெங்களூரில் மூவியோட ப்ரைஸஸ் அவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது? ஸோ பேசிக்காக ஒரு சின்ன தேட்டர், லோக்கலில் இருக்கிற தேட்டர் போனாலே ஒரு 350-400 சார்ஜ் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே. அஃபிஷியலாக நான் சொல்கிறேன். அது மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆரில் சில இதெல்லாம் இருக்குது. நான் அது சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 1,750 போட்டிருந்தாங்க. அடி என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் போச்சு. நார்மலாக இங்கே தளபதி படங்கள் 4 o'clock ஷோ நம்ம ஏரியாவில் போடுறாங்கன்னா ஒரு 1,500 1,000 சொல்லி சேல் பண்ணுவாங்க. எல்லோரும் கொடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் ஸோ பிஸ்னஸ் ஒர்க்ஸ், நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பெங்களூரில் அது ஒரு அஃபிஷியலான அமௌண்ட்டாகவே வச்சுருக்காங்க, 1,750. அதுக்கப்புறம் ப்ரைம் சீட்டுன்னு சொல்லிட்டு 1,000, அதுக்கு கீழே சீட்டு 750. இந்த 500 கம்மிலாம் டிக்கெட்டே கிடையாதுங்க பெங்களூரில். அங்கே எப்படி அங்கே, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அங்கே தேட்டர்ஸே காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓடிடியில் பார்த்து முடிச்சிருவாங்க. காசு இருக்கிறவங்க போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் ஒரு சின்ன ஒரு அப்டேட் ரிகார்டிங் கோட்டு. அந்த 60 செகண்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் டோன்ட் வரி, படம் நான் போய் பார்த்தாலும் எதுவும் நான் பெருசாக ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் ப்ரே டு காட். ஏன்னா இன்னும் ஒரு படம் தான் மனுஷன் நடிக்க போகிறாரு. எத்தனை பேர் இப்போ நெருப்பு கட்டின்னு உட்காந்து இருக்கானுங்க தெரியுமா? இதில் நடுவில் ஒருத்தர் இருக்கான், அந்த ட்விட்டரில் கோமாளி நாய், அவன் என்னென்ன பேசுகிறான்னு எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது சார். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவும் ரிப்ளை வீடியோலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு நடுவில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் ஸ்மால் திங். இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் தான். நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு பேனர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம A2D பிரதருக்கு நம்மளோட ஒப்பீனியன் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு நான் அதில் கேட்ட சில கொஷின்ஸுக்கு ரிப்ளையும் வரல. ஸோ ரைட் நோ என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 4 நாள் முன்னாடி அவரோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என்னது A2D அவரை ஏமாத்துற மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் பீஸ்ட் டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. என்னன்னா மிஸ்டர் பீஸ்ட் மேலே இப்போ நிறைய அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க யூஎஸில். நிறைய பேர் ஷாக்கில் இருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தில் மனுஷன் மாட்டியிருக்காப்புல. ஸோ லிட்ரலி அவர் ஃப்ராடுன்றாங்க. எனக்கு கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியாது, இன்றைக்கி தான் அது எனக்கே தெரிஞ்சு வந்தது. நான் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கேன், அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மிஸ்டர் பீஸ்ட் ஆச்சு, எதுக்கு இவர் அப்படியே இப்போ நெகட்டிவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ போட்டப்போ அத்தனை பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கழுவி ஊற்றுனாங்க, நீ என்ன இது, நீ என்ன அதுவா, நீ என்ன இவரை பற்றி வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் அவரே 4 நாள் முன்னாடி மிஸ்டர் பீஸ்ட் டவுன்ஃபால்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு டோட்டலாக சமாளிச்சிட்டாப்புல. எதுக்கு பேனர் வச்சோம், எதுக்கு அது காசு செலவு பண்ணோம், எதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டோம், இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படி பேனர் வச்சார், இந்த இவர் தான் ரிசர்ச்லாம் பண்ணுவார், ஏன் ரிசர்ச் பண்ணல? ஐ ஹேவ் மல்டிபிள் கொஷின்ஸ் இன் மை மைண்ட். இதை பற்றி ஒரு வீடியோ போடணுமா டீட்டெயிலாக? என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸை பார்த்து நான் முடிஞ்சால் நாளைக்கு ஐ வில் ட்ரை டு போஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி மைண்ட் ஒரு மாதிரி அலாயுது. நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. பட் இப்போது அந்த மனுஷனே நெகட்டிவான ஒரு ஆளாக மாறிட்டா போல மிஸ்டர் பீஸ்ட்டு. இவரும் பார்த்தீங்கன்னா என்ன ஏமாற்றிய மிஸ்டர் பீஸ்ட்னு A2D போட்டிருக்காரு. இவரை ஏமாற்றி அவர் என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் தான் எல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டு அவர்கிட்ட அட்டென்ஷன் வாங்க ஒரு வீடியோ. சரி ஓகே, நம்மளாம் இதில் செப்பரேட் வீடியோவில் பேசுவோம். சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் நான் எதுவுமே வைக்கல. நீங்களாக ஏதாவது ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு திருவிழாவாக இருக்கும் போது தூக்கமே யாருக்கும் வரப்போகிறதில்ல. எனக்கு நைட் தூங்கும்போது கூட யோசிக்கிறேன், ஐயா எப்போயா காலைல ஆகும், எப்போயா 4 மணி ஷோ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.